அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, மிகவும் கஷ்டப்பட்டாலும் சரி, நிறைய அவதிப்படுறோம், அவமானப்படுறோம் அப்படி இருந்தாலும் சரி, இந்த முருகா என்ற வார்த்தையை, இந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய மோசமான விதி அனைத்துமே மாறும். எப்போதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். எப்போதெல்லாம் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை ஒன்று உருவாகும் போது அந்த நேரம் முருகா அப்படி அந்த நாமம் உங்களுடைய விதியை மாற்றும். உங்களுடைய கவலை போக்கக்கூடியது, உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடியதான் முருகா என்ற நாமம். இந்த முருகா என்ற நாமம் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே சொன்னாலே உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே சுவிட்சமாக இருக்கும். எந்த வித பிரச்சனை இல்லாமல், எந்த வித இடைஞ்சல், மற்றவர்களால் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் அந்த நாள் ஸ்மூத்தாக போகும். அதனால் நீங்கள் காலை எழுந்த உடனே முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிட்டு எழுந்துருங்க. அதே போல் தூங்கும் போதும் அதே போல தான் முருகா என்ற நாமத்தை சொல்லி கொண்டு தான் நம்ம தூங்கணும். ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருப்பது மறுபிறவிக்கு சமம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது கதைகளில் சொல்லுவாங்க. அந்த மறுபிறவி நீங்கள் புதிதாக தொடங்குறீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு புதிதாக தொடங்குது. அந்த நாளில் முருகன் என்ற நாமத்தோடு நம்ம தொடங்கும் போது முருகனுடைய அருள் நமக்கு அனுதினமும் கிடைத்து கொண்டே இருக்கும். முருகனுடைய அருள் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய வாழ்க்கை மாறும். எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கிடைக்கும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்கள் முருகனுடைய நினைவிலே இருக்கும்போது முருகன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்போதுமே நமக்கு முருகன் மீது நம்பிக்கையும் அன்பு அதிகமாக இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த முருகன் என்ற நாமம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை என்ன மாறும் அப்படின்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். முருகன் உங்கள் கூட இருப்பது போல் அந்த ஒரு வைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே உங்கள் வாழ்க்கை அனைத்துமே மாறும். கொஞ்ச நாட்கள், ஒரு 9 நாட்கள், ஒரு 6 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த நாமத்தை நீங்கள் தினமும் பயன்படுத்துங்க. இதற்கு குளிக்கணும், இதற்கு சுவாமி கும்பிடும்போது தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல இல்லை. எல்லா நேரமும் நம்ம முருகனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாமங்களை சொல்வதற்கு நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முருகா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்க. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வரும். உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான எண்ண ஓட்டங்கள் தூக்கத்தில் வராது, கெட்ட கனவுகள் வராது. நீங்கள் தினமும் தூங்கும்போது கூட நீங்கள் விபூதி வைத்து தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக மாறும். நோய் நொடிகள்லாம் தீரும், உடம்பு ஆரோக்கியம் பெறும், கடவுளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். எப்போதுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெற்றியில் விபூதி வைத்துட்டு தூங்குவது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு நல்லா இருக்கும். அதனால் முருகன் என்ற நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். முருகன் மேலே உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நினைத்து கவலைப்படாமல் நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியோட இருங்க. நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.